கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 31 சங்கீதம் 7வது வசனம் இப்படியே சொல்கிறது, கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்டு போதோ நான் கலங்கினவனானேன் என்று சொல்லிட்டு, ஒரு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகள் ஸ்மூத்தாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, அனுராகி தேவன் நம்மளோடு இருக்கிறதுனால. அதே தான் சங்கீதக்காரனுக்கு தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு பலனாக இருக்கும். ஓகே, ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு, நம்மளுடைய சூழ்நிலை நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே வசனத்தில் தாவீது சொல்கிறாரு, உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன் என்று சொல்லிட்டு. ஒரு சில நேரங்களில் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒரு கடினமான பாதைக்குள்ளே போக வைப்பார். ஆனால் அது ஆண்டவரை விட்டு விலகிறதுக்காகவோ ஆண்டவர் நம்ம விட்டு போயிட்டாருங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயே ஆண்டவர் நம்ம எப்படி பிடிச்சிருக்கோங்கிறது ஆண்டவர் அவர் கவனிக்கக்கூடிய தேவனாய் காணப்படுகிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும், எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.